ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காமராஜர் அவர்களோட பிறந்தநாளை ஒட்டி அவரோட திருவுருவ சிலைக்கு தளபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு. அண்டு காமராஜர் அவர்களோட பெருமையை போற்றி ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு. அதாவது கல்வி, சமூக நீதி, வேலை வாய்ப்புன்னு காமராஜர் அவர்களோட சிறப்புகளை குறிப்பிட்டு தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்டு தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்கள்ல காமராஜரும் இருக்காரு. அண்டு கல்வி முன்னேற்றத்திற்கு காமராஜர் எவ்வளவு முக்கியன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதாவது ஜூலை 10ஆம் தேதி ஆட்டோ மற்றும் கார்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் கிட்ட வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களோட அலுவலகத்தை நோட்டம் விட்டார்களாம். அண்ட் சந்தேகப்பட்டு அவங்க யாரு என்னன்னு போயிட்டு விசாரிக்கும் போது உடனே அவங்க இமீடியட்டா கிளம்பி போயிட்டாங்களாம். சோ என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்திருக்காரு. அண்ட் இதை கேட்கும் போதே ஸ்கேரியா தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ணாங்க. அண்ட் என்னதான் சென்னை மாதிரி இடங்கள்ல மூல முடுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா வந்துட்டாலும் இன்னமும் ரவுடிசம், கொலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் பட்டப்பகல்லே அசால்ட்டா பண்ணிட்டு போறாங்க. அண்ட் நல்ல வேலையா தளபதிக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் செக்யூரிட்டியை டைட் பண்ணணும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல தான் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவரோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்னா அப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இருக்கிறவங்க தான் இதுக்கு காரணம். சோ காவல்துறை தரப்பிலிருந்து இதுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.